ஹாய் டியூட்ஸ், என்ன கதை கேட்க வந்துட்டிங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு இந்த எபிசோடில் என்ன நடக்க போகுது தெரியுமா? நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்ததாங்க, அவங்களுடைய கல்யாணம் நடக்க போகுது. எவ்வளோ பேர் இந்த எபிசோட்காக எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கும் கதையை இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போக தோணும். யாருமே கண்டுக்காத மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி, நீங்களே சொல்லுங்களேன். ஸோ கதை பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், ஓகேவா? நிலவின் மகள் எபிசோட் 14 முதல் இரவு. காலையில் சூரியன் மெதுவாக உதிச்சான். ஊர் முழுக்க நாதஸ்வர சத்தம். நிலா மணமகளாக அலங்கரித்து அமர்ந்திருந்தா. சிவப்பு சீலை, நெச்சியில் பொட்டு வச்சு, கண்களில் கலந்த பயமும் சந்தோஷத்தோடு அவள் இருந்தா. அருண்மொழி வெள்ளை வேஷ்டி சட்டையில் அவளை பார்த்த நொடி அவன் முகம் அப்படியே மாறி நின்றுச்சு. இது என் நிலா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு இருந்துச்சு. மங்கள ஓசை மங்களகரமாக ஒலிக்க தாலி அவள் கழுத்தில் விழுந்த நொடி அவள் அப்படியே கண்ணை மூடினா. அவன் கை சச்சு நடுங்கிச்சு. மக்கள் கைத்தட்டி கழிச்சாங்க. ஆனால் அந்த நொடி 2 பேருக்கும் மட்டும் இனி நீ என் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அவன் மெதுவாக சொன்னான். அவள் சிரிச்சா. நான் உங்கது தான் அப்படிங்கிற மாதிரி. 2 பேரும் எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தாங்களோ அந்த காத்திருப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடச்ச மாதிரி அவங்க கல்யாணமும் நடந்து முடிச்சிருச்சு. வீட்டில் ஒரே சிரிப்பு சப்தம், உறவினர்கள் கலகலனி வீடே களை கட்டுச்சு. நிலா அறைக்குள்ளே அமர்ந்திருந்தா. அவள் இதயம் வேகமாக துடிச்சுது. இப்போ எல்லாம் மாறப்போகுது அப்படின்னு அவள் கை நடுங்கிச்சு. வாசல் மெதுவாக திறந்துச்சு. யார் வருவா உள்ள? நம்ம ஹீரோ தான். அருண்மொழி உள்ளே வந்தார். 2 பேருக்கும் சில நொடிகள் அப்படியே அமைதி தான் இருந்துச்சு. அவன் மெதுவாக அவள் அருக வந்தான். பயம் இருக்கா? அவள் சிரித்தாலும் அவள் கண்ணில் வெக்கம் இருந்துச்சு. அதுதான் பெண்களுக்கே உரித்தான ஒரு செயலாச்சுதே, பின்ன இல்லாமல் இருக்குமா? கொஞ்சம் அப்படின்னு சொன்னான். அவன் அவள் கையை பிடிச்சான். அது இப்போது சட்டப்பூர்வமான உறவாக இருந்துச்சு. நான் உன்னைக்காக காத்திருந்தேன், இனி உன்னை காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அவன் மெதுவாக அவன் மார்பில் சாஞ்சா. அவள் தலைமுடியை அப்படியே வருடினான். அந்த தொடுதல் இப்போ தடை இல்லாததாக இருந்துச்சு. அவன் முகத்தை தூக்கி அப்படியே பார்த்தான். நிலா. அவன் மூச்சு அப்படியே கனமாயிடுச்சு. அவன் மெதுவாக அவன் நெத்தியில் முத்தம் வச்சான். பிறகு கன்னத்தில். பிறகு அவள் உதட்டருகில் வந்து நின்னான். ஒரு நொடி அவள் கண்ணை மூடினான். அவன் மெதுவாக முத்தம் வச்சான். அது அவசரம் இல்லை, ஆனால் ஆழமாக இருந்துச்சு. அவள் விரல்கள் அவன் தோலை இறுக்கமாக பிடிச்சிது. அவள் கன்னத்தில், கழுத்தில் அப்படின்னு மெதுவாக முத்தத்தை பதிச்சிட்டே இருந்தான். அவள் உடம்பும் சிலிர்த்துச்சு. அருண். அவன் நின்னான். நீ சௌகரியமாக இருக்கணும், அவள் மெதுவாக சொன்னான். நான் உங்கள் மனைவி. அந்த வார்த்தை அவனை மேலும் மென்மையாக்கிச்சு. அவளை அருகே இழுத்து மெதுவாக அணைச்சிக்கிட்டான். அந்த இரவு அவங்க பேசிட்டே இருந்தாங்க, சிரித்தாங்க, விளையாடினாங்க. மெதுவாக ஒருவரை அறிஞ்சிக்கிட்டாங்க. அது வெறும் ஆசை இல்லை, அந்த உறவினுடைய தொடக்கமாக இருந்துச்சு. அவங்க என்ன பேசியிருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அவங்களுடைய கல்யாணம் அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. பார்க்கலாம். சந்திர ஒளி ஜன்னல் வழியாக விழுந்துச்சு. நிலா அவன் மார்பில் தலை வைத்து படுத்திருந்தா. அவள் தலைமுடிய வருடினா. பயம் போச்சா அப்படின்னு கேட்டான். அவன் மெதுவாக சிரிச்சா. இனி நான் பயப்பட மாட்டேன், அவன் சொன்னான். இது நம்ம முதல் இரவு, ஆனால் நம்ம வாழ்க்கை இன்னும் நீளும். அவள் கண்ணை மூடி
அவனை அப்படியே அணைச்சிக்கிட்டா. காதல் இப்போ காத்திருப்பை கடந்து உறவாக மலர்ந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா?